நானே இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அஸ்வத்தோட ஒரு பெரிய ஃபேன். நாளை இயக்குனரில் வந்து 75%ன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தான் அசோக் வச்சு. ஐ யூஸ் டு லவ் தட் ஷார்ட் ஃபிலிம். எதேச்சியாக நாங்கள் வேற ஒரு விஷயமா மீட் பண்ணுறப்போ தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு. அண்ட் தென் ஐ காட் டு see his அதர் ஷார்ட் ஃபிலிம்ஸ், முதல் முத்தம் அப்படின்னு ரொம்ப 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 அந்த இமோஷன் அவ்வளோ அழகாக அதில் இருந்தது. ஸோ எனக்கு சுத்தமாக எங்களுக்கு யாருக்குமே 1% டவுட் இல்லை that the film is going to come out well. ஆனால் இப்போ ஒரு மேஜிக் இருக்குல்ல, இந்த வைப், ஒரு பாசிட்டிவ் வைப், அதை செட் பண்ணது வந்து இவர் தான். வெரி 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 பாசிட்டிவ் எவ்ரி டே. என்ன ஒரு டைரக்டரோட டென்ஷன் அவ்வளோ இருக்கும், ஆனால் அது எதுவுமே காட்டாமல் ரொம்ப பாசிட்டிவாக எவ்ரி டே இந்த ஷூட் அவ்வளோ மேஜிக்கலாக வச்சு இன்னி வரைக்கும் அந்த வைப்ஸ் வச்சிருக்கு. நீ தான் காரணம். குடோஸ் டு யூ. You're like my brother and good luck. Yes. வழக்கம் போல் கலை இயக்குநர்களுக்குரிய ஆவலம் இது. கடைசியாக பேர் கூப்பிடுறது, இவர் யார் ஆண்டர்கிட்ட கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதா, அந்த மாதிரி ஒரு சிக்கல். எல்லா படங்களுக்கும் என்னென்னா, இங்கே ஒரு கிராஃப்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்குது, என்ன வேல்யூ இருக்குன்றதை கொஞ்சம் எல்லோரும் அதை புரிஞ்சுக்கணும். இது எனக்குன்றதில்ல, எந்த படத்துக்குமே வந்து ஒரு கலை இயக்குநர்களை வந்து கொஞ்சம், நான் இது நிறைய மேடைகளில் பேசுகிறேன், கொஞ்சம் வேல்யூ பண்ணுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான படம். எனக்கு வந்து அஸ்வத் வந்துட்டு ஃபோன் பண்ணார், இது மாதிரி நான் உங்கள் ஆர்ட் டைரக்ஷன் நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நீங்கள் வர முடியுமா, நான் ஒரு படம் பண்ணுறேன், இந்த மாதிரி முருகதாசனோட அசிஸ்டண்ட்னாரு. சரி போகலான்னு வந்தப்போ, அதுக்குள்ளே வந்த அப்புறம் தான் தெரியுது இங்கே எல்லாருமே வந்துட்டு ஒரு சினிமாவை லவ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க எல்லாருமே. ஈவன் ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு எக்கனாமிக்கில், அதாவது அதை வந்துட்டு ஒரு பொருளாதாரமாக பார்க்காம ஒரு ஃபேஷனாக பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால் சம்பளம் அது இது எதுவுமே பார்க்காம இந்த படத்தை நம்ம ஒர்க் பண்ணுறேன்ட்டு இந்த படத்தை நான் ஒர்க் பண்ணேன். இதை வந்து ஒரு பெயிண்டிங்காக தான் பார்த்தேன் இந்த படத்தை. இதுக்கு முன்னே வந்துட்டு நான் அதாவது கண்டெம்பரரி, மாடர்ன் ஆர்ட், ரியலிஸ்டிக், இந்த மாதிரி. இந்த படம் எனக்கு வந்துட்டு ஒரு மாடர்ன் ஆர்ட், ஒரு மாடர்ன் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் அந்த படத்தை பார்க்குறேன். வாய்ப்பளித்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் என்னுடைய இந்த படத்து குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். மிஸ்டர் பூபதி அவர்கள், இந்த படத்துக்கான எடிட்டிங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சாரி. இது எனக்கு முதல் படம். எடிட்டிங் ரொம்ப முக்கியமான பாட்டு ஒரு படத்தில். அதை இந்த மாதிரி ஒரு புது ஆள்கிட்ட நம்பி கொடுக்கறது வந்து வெரி ரிஸ்கி ஜாப். அந்த ரிஸ்க்கை நம்பி எடுத்த முதல்ல என் நண்பன் அஸ்வத், அவர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவெண்ட் கிளிப் அங்கே இருக்க முடியல. ஸோ அதனால் என்னால் என்துவாக சொல்ல முடியல. பட் ஐம் ரியலி ஹாப்பி இஸ் ஆன் த வேவா. ஓகே. ஸோ என்னை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்த அஸ்வத்துக்கும், அண்ட் அதை நம்பின அபிநயாவுக்கும், அண்ட் தென் இவங்களெல்லாம் நம்பினேன் டெல்லி பாபு சார். இவங்க 3 பேருக்கும் என்னோடய பெரிய நன்றி. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்சியரான டீமோட என் படம் பண்ணேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இங்கே ஒர்க் பண்ண இந்த க்ரூவில் இருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் நான் ஒர்க் பண்ண இந்த படம் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அவர்களை தொடர்ந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், என்ன பேர் சொல்லி கூப்பிட்டேன், மிஸ்டர் நோவா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சினிமாவில் எந்த அளவுக்கு ஜெயிக்கிறது முக்கியமோ அந்த அளவுக்கு மனசுக்கு பிடிச்ச படம் பண்ணுறது முக்கியம்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறவங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு மெக்கானிக்கலான உலகத்தில் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும்னு ஒரு சின்ன கனவாக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழித்து நிஜமாகி இப்போ படம் தேட்டரில் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு நானு, அசோக், அபிநயா 3 பேரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமிலி மாதிரி. ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெத்துன்னு நினைக்கிறவங்க. இந்த படம் மொத்தமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க யாரும் தோற்றதா ஹிஸ்ட்ரி கிடையாது. கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நாங்களும் ஜெயிப்போம்னு நம்புகிறோம். தேங்க்ஸ். வாயா ஏ வீரா அப்படின்ற வெற்றி பாடலை தொடர்ந்து பொதுவாக தமிழ் சினிமாவில் நிறைய லெஜெண்டரி லிரிசிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கடந்து வந்து எல்லாரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறது ரொம்பவே கடினம். அதுவும் ஆரம்ப காலகட்டத்திலே வந்து ஒரு பட பாடல் மாதிரி ஆல்பமில் எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருக்காரு. மிஸ்டர் சேஷா, ஒரு சில வார்த்தைகள் பேசலாமா? வணக்கம். தேங்க்யூ. ஸோ ஒரு February 2018 வந்து ஸ்கிரிப்ட் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொன்னாங்க. ஐ திங்க் அந்த டைமுக்கு முன்னாடியே வேற ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தமாக அவங்கள நான் எதேச்சியாக மீட் பண்ணிட்டு இருந்தேன்.
அப்போவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபோக்கஸ் அவங்க கிட்ட இருந்தது. தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல காதல் படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளேவாக தேர்ந்தெடுத்து நம்ம தயாரிக்கணும்னு சொல்லிட்டு அப்போவே அவங்க கிட்ட ஒரு ஷி ஹேட் அ வெரி டீப்பான ஒரு தாட். ஸோ அப்போ எங்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் கூட ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு அப்போல்லாம் ஒன்றுமே மைண்டில் இல்லைனாலும் அந்த அந்த மீட்டிங்க்கு அப்புறம் எதேச்சியாக நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே உள்ளே வரும்போது எனக்கு தெரியாது அவங்க தான் வந்து ஷி இஸ் ப்ரொடியூசிங் இட்னு ஐ டென்ட் நோ. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி when I slowly started working in the project, ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சு. இது வந்து ஒரு பிரதர் சிஸ்டர் அப்படின்னு ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ ஒரு ஒரு ப்ரொஃபஷனலிசமோட அதே சமயம் அந்த சினிமான்ற ஆர்வம் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் இவ்வளோ பேஷனேட்டாக வந்து ஒரு படத்தை வந்து எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னா ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஏன்னா ஐ நோ எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருந்திருக்கும். பிகாஸ் அவங்க தான் இதை ப்ரொடியூஸ் ஐ மீன் தேர் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸ். ஸோ ஐம் ஷூர் தே வுட் ஹவ் ஹேட் அ லாட் ஆஃப் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். எவ்வளோ இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுலேருந்து இதில் நம்பிக்கை வச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டே ஒன்லேருந்து சில மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பிக் நேம்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டை டே ஒன்லேருந்து சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கிட்டே வந்திருக்காங்க. ஐ திங்க் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ரைட் ஃப்ரம் விஜய் சேதுபதி நான் வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுலேருந்து, அப்புறம் டில்லி பாபு சார் டு கம் ஆன் போர்ட் அஸ் அ ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் சக்திவேலன் சார் டு பை தி ப்ராஜெக்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இது வந்து டே பை டே ஐ திங்க் படத்தோட ஒரு முக்கியத்துவம் ஏறிட்டே போகிறது. ஸோ ரிலீஸ் டேட் நெருங்கும் போது ஐ திங்க் ப்ரெஸ்ஸோட ஆதரவு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஒரு சின்ன படம் தான், ஆனால் இந்த சின்ன படம் அவ்வளவு அன்போட அவ்வளவு அக்கறையாக நாங்கள் செதுக்கினது வந்து ஐ திங்க் உங்களோட ஆதரவு இல்லாமல் இதை வந்து மக்களை தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்கள நாங்கள் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப தேவை. ஸோ அதை நான் ஒரு பாடலாசிரியராக இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ சப்போர்ட். ஒரு 8 பாட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அதில் 4 பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது படத்தில். அஸ்வத் அஃப்கோர்ஸ் இல்லை அவர், பட் ஹில் பி ஜாயினிங் அஸ் சூன். எங்கே ஓ படி சாரி. ரொம்ப ஒரு ஃபேமிலியாக ஐ திங்க் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். February 14th. ரிக்வெஸ்ட் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ். தேங்க்யூ. ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னோட படங்களில் ஒரு அது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சைஸ் அந்த படத்துக்குன்னு அவர் ஒரு கிராமர் ஒன்று செட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பேரோட சித்தாந்தத்தையும் இன்றைக்கி நமக்கு சொல்லுவார். விது ஐயனா அவர்களை பேச வைக்கிறோம். பேருக்கு சித்தாந்தம்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் வந்து வளர்த்து நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஸோ அது நல்ல பேராக வந்தால் போதும், எந்த பேராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓமை கடவுளே வந்து என்னோட 3வது படம் ஆஃப்டர் மேயாதமான் எல்கேஜி. எனக்கு என்ன ராசின்னு தெரியல, எனக்கு ஒரு படமும் ஒரு ஜானர் அமையுது கரெக்டாக. இது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஒரு 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 ஃபேண்டசைஸ்டு ஒரு லவ் ஸ்டோரி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல லவ் ஸ்டோரி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு லவ் ஸ்டோரி சுமாராக இருந்தாலே போதும், நம்ம ஊரில் இப்போ ஓடிடுது. அந்த அந்த இதில் தான் இருக்கும். ரொம்ப ட்ரையாக வறட்சியாக இருக்கும் லவ் ஸ்டோரி இல்லாமல். ஸோ லவ் ஸ்டோரினாலே நான் ஓகேன்றேன். ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் சம்மந்தப்பட்டிருக்கு, எல்லாரும் பண்ணுற விஷயம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த அஸ்வத் சொன்னதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஒர்க் பண்ணதுக்கு நிறைய இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான். நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது ஷூட் டைமில். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கம்ஃபர்டபுளாக ஆன ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்ததே இல்லை. அசோகா இருக்கட்டும், வாணியாக இருக்கட்டும், ரித்திகாவாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. அதாவது மச்சான் வந்து மார்க்கில் நில்டா அப்படின்னு என்னால் இங்கே தான் சொல்ல முடியும், வேற எங்கேயும் சார் மார்க்கில் வாங்க அது வந்து எனக்கு அது பிடிக்கல. அது இங்கே தான் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது. அண்ட் முக்கியமாக விஷுவலாக எனக்கு ட்ரைலர் பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் மட்டுமே காரணம் கிடையாது. காஸ்டியூம் டிசைனர் தினேஷும் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் சாரும், அவங்க 2 பேருமே, அவங்க 2 பேர் இல்லைன்னா சும்மா எடுத்து கொடுத்துருக்கலாம், அப்படி தான் இருக்கும். ஸோ என்கிட்ட மட்டுமே இல்லை, ஒரு பேலட் செட் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி கன்சீவ் பண்ணி அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணி அது எல்லாத்துக்குமே அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ராமலிங்கம் சார்லாம் காலா கபாலி மாதிரியான படங்கள்லாம் பண்ணிட்டு அவருக்கு இது சின்ன படம் தான் இருந்தாலும் அஸ்வத்தோட ஒரு வைப்ரேஷன், அஸ்வத் பேசுறது அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவர் ரொம்ப சின்ன பையன் மாதிரி எங்களுக்குலாம் ஜாலியாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் வந்து ஒரு ஸ்டெப்புமே ரொம்ப நல்லதாக அமைஞ்சிட்டு இருந்தது படத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரைட் ஃப்ரம் காஸ்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம்
டில்லி பாபு சார் பண்ணுறாரு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயோ நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தான் பண்ணுறோம் அப்படின்னு. படம் எடுத்துட்டோம், படம் நல்லா வந்திருக்கு. இப்போது அது அடுத்த லெவல் எப்படி போவோம், எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது சக்திவேல் சார் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஏன்னா நான் போன ஃபெப்ல எல்கேஜி வந்தது. எனக்கு ரொம்ப அதே லியான் ஜேம்ஸ், அதே சக்திவேலன், அதே நான், அதே ஃபெப்ரவரி. ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது படத்து மேலே. தேங்க்யூ ஸோ மச். படத்தை பாருங்கள், படம் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லாமல் இது இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல ப்ராடக்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான இடத்துக்கு போய் சேர்க்கறது தான் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரி அப்படி தான் மாற்றி அமைஞ்சிருக்கு. சக்திவேலன் சார் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல டில்லி பாபு சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு மாதம் முன்னாடி இருக்கும், ஃபஸ்ட்டு மீட்டு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், அதாவது February 14th இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி படம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இருக்குது. அந்த படத்தை நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணுறீங்க சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி மூலியமாக. நீங்கள் படத்தை பார்த்துட்டு நமக்குள்ளே பிஸ்னஸ் டேர்ம்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை, அது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து இந்த படம் நிச்சயமாக நல்லா இருக்கும்னு தெரியும். அதையெல்லாம் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துடணும்னு கிட்டத்தட்ட கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் இந்த படத்தை பார்த்தேன்னு சொல்லணும். அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஜென்ரலாக விநியோகங்கிறது வந்து வர்த்தகம் சார்ந்த ஒரு விஷயம்னா கூட ஒரு நல்ல படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு ரெக்க கட்டி பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த படத்தோட ப்ரொமோஷன்லேருந்து ரிலீஸ் முடிச்சதுக்கு பிறகுலேருந்து அந்த படத்தோடையே நம்ம லைஃப் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு டிசம்பரில் கடைசியாக நான் ரிலீஸ் பண்ண படம் செல்லுகருப்பட்டி. அதுக்கு அடுத்தது என்னமோ நல்ல படித்த ஒரு சிலபஸில் வந்து எக்ஸாம்னா எவ்வளோ ஜாலியாக எக்ஸாமுக்கு போவோமோ அவ்வளோ ஹாப்பியாக இந்த படத்தோட ரிலீஸ் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவ்வளோ ஹாப்பியாக என்னால் மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ண முடியுது. ஒரு படம் அந்த படத்தை வந்து ப்ரீ ரிலீஸில் எக்ஸிபிட்டர் வந்து எந்த அளவுக்கு விருப்பப்பட்டு கேட்குறாங்கங்கிறதுலையே மார்க்கெட்டோட பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அனைத்து எக்ஸிபிட்டர்களாலையும் இந்த படத்தை வந்து போடணுங்கிற லெவலில் வந்து எல்லாரும் அப்ரோச் பண்ணுறாங்கங்கிறது அவ்வளோ ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் ஒரு சில படங்களுக்கு தான் அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி அமையும். நம்ம விதுஐயன் பிரதர் சொன்ன மாதிரி நம்ம லியான் ஜேம்ஸ் பிரதர் எல்லோரும் சேர்ந்து லாஸ்ட்டு February எல்கேஜி ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த படம் எனக்கு வந்து ரிலீஸ் பண்ணும்பொழுதே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த படம் வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பயமே இல்லை எனக்கு வந்து ஃபினான்ஷியலாகவோ இதுவாகவோ நான் அந்த படத்தை வந்து பயப்படாமல் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரிலீஸுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது மாதிரி ஒரு படம் கண்ணு மூடிட்டு சொல்லலாம், இந்த டீமில் உள்ள ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் அவங்க கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம ஒரு படத்துக்குன்னு 10 days ப்ரொமோஷனுக்குன்னு ஒதுக்கி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஒரு படம் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் மட்டும் தனியாக போராடிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் ஒரு டீம், அந்த டீமே ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்கிறேன், இந்த டீமை வச்சு அப்படியே அடுத்த ஒரு படம் பண்ணுங்க, ஹாப்பி ஹை ப்ரொடக்ஷன் பிக்சர்ஸ் பண்ணட்டும், ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து தயாரிக்கட்டும். இன்றைக்கே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு தான் நான் அந்த ஸ்டேஜை விட்டாங்க. அந்த படம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு படத்தை வந்து அவங்கவுங்களும் ஒரு கிட்டு மாதிரி அவ்வளோ ஆசையாக எடுத்துகிட்டு வர்றீங்க. இந்த படம் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். நான் இந்த படத்துக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துட்டீங்க. ஒரு வர்த்தக ரீதியாக இந்த படத்துக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுமோ அதை 100% கொடுப்பேன். தேங்க்யூ. திலீபாபு சார் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு. ஃபர்ஸ்ட் அப்பாலஜைஸ், கொஞ்சம் லேட்டாக வந்தோம், நாட் இன்டென்ஷனலி. ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வந்துடும். ஐ வாஸ் இன் பெங்களூர் மார்னிங், பட் சென்சார்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது இமீடியட்டாக வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சென்சார் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பிகாஸ் ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் சென்சார். ஸோ அங்கே போயிட்டு அந்த கிளாரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நானும் டேரெக்டாக இங்கே தான் வந்தோம். ஸோ ரியலி அப்பாலஜைஸ் ஃபார் த டிலே, நாட் இன்டென்ஷனலி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் மீடியா பீப்புள்.
press, and our friends constantly supporting us for all my projects from the beginning. So without you, see, உங்களுக்கு தெரியும் நாங்கள் பெரிய படம் எடுக்கிறது இல்லை, 50 கோடி 100 கோடி இல்லை, சின்ன பட்ஜெட் படம் தான் எடுத்துகிட்ருக்கோம். சின்ன பட்ஜெட் படங்களுக்கு எப்படி ஒரு ரிசப்ஷன் இருக்கும், ஓப்பனிங் இருக்கும் அப்படின்றது தெரியும், ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா படங்கள் வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ என்னோடய எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே கெட் இன் டு த ப்ராஜெக்ட். படத்தில் ஒரு டைலாக் அஸ்வத் எழுதியிருப்பார், வாணி போஜன் சொல்லுவாங்க, இது வந்து கோயின்சிடன்ஸ் இல்லை, இட்ஸ் காட்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வாட் ஓமை கடவுளே, இது வந்து காட்ஸ் பிளான் பண்ணாமே இவ்வளோ சீக்கிரம் ஒரு படம். ஃபஸ்ட்டு டே ஒரு காஃபி என்னோடய லாயர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு டீம் என்னை மீட் பண்ணி பேசினாங்க, ஒரு சின்ன லைன் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்டார். சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஜஸ்ட் he was telling me for a minute லைன் பற்றி சொன்னார், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் யூனிக் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ யூஸ்வலான கமர்ஷியல் படங்கள் நம்ம பண்ணுறதில்ல. பிஸ்னஸ் இஸ் அபார்ட், பட் ஐ லவ் சினிமா, பேஷனேட். ஸோ இந்த லைன் கேட்ட உடனே திஸ் இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார். ஆஃப்டர் ராட்சசன் டார்க் த்ரில்லர், சைக்கிக் த்ரில்லர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான படமாக எடுக்கலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக லைன் என்ன லாயர் சொல்கிறாரு, February month, last February. ஸோ ஐ செட் ஆஸ் them to come and meet me. ஸோ அஸ்வத் வந்தார், அது ஒரு பெரிய ட்ராஜடி. 6 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன், 6:30 தான் வந்தான். ஸோ அப்போவே டிசைட் பண்ணிட்டேன், சரி ஒரு எத்திக்ஸ் வர சொல்லிட்டோம், மீட் பண்ணாமல் போனால் சரி இருக்காது. let him come talk for 5 minutes, offer a coffee him. தேங்க்யூ பிரதர், கிளம்புங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கோவம் கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆகிட்டோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லைன். சரி, திருப்பி எல்லாருமே சொல்கிறது தான், திருப்பி நம்ம காமெடி, ஆக்ஷன், த்ரில்லர், லவ் இதை தான் திருப்பி எடுக்க போகிறோம். பட் அதில் என்ன வித்தியாசமாக இருக்குது? ஸோ திஸ் ஸ்கிரிப்ட் இஸ் சம்திங் ரியலி யூனிக். யாரும் டச் பண்ணாத ஒரு யூனிக் ஃபேக்டர் இருந்ததால் தான் அந்த படத்தை எடுத்தோம். அதே மாதிரி ரொம்ப எமோஷ்னலான சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் காமிச்சார், நாளை இயக்குனரில் வந்துட்டு அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு மேக்கிங் சென்ஸும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸ் டே லாயரை மீட் பண்ணி அந்த லைன் கேட்டோம், நெக்ஸ்ட் டே ஆரம்பித்தோம். நான் இன்னொரு படம் பண்ணுறதா இருந்தது, அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே ஷூட்டிங் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபாஸ்ட் லிசன் டு த ஸ்கிரிப்ட், ஸ்டார்ட் இமீடியட்லி. அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு 2 மாதம் வேணும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஏப்ரலில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை என்னோட பிளான் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணணும், ஜூனில் ஷூட் முடிக்கணும், ஆகஸ்ட் செப்டம்பர், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அக்டோபரில் ரிலீஸ் பண்ண என்னோட பிளான். பட் நத்திங் ஹேப்பன்ஸ். இந்த படம் February 14th தான் ரிலீஸ் ஆகணுன்றது இட்ஸ் காட்ஸ் பிளான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிலே ஆச்சு. பட் டிலே ஆனதுக்கு ரீசன் வந்துட்டு இன்னும் பர்ஃபெக்டாக ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், எடிட்டிங் டுக் லாங் டைம். நாட் பிகாஸ் ஆஃப் தேர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் மூவி, தே ஆர் ஸோ பேஷனேட். ஒரு ஃப்ரேமும் ப்ராப்பராக எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு பிளான் பண்ணோம், மழை. தென் பொங்கலுக்கு பிளான் பண்ணோம், லாட் ஆஃப் மூவிஸ், பிக் மூவிஸ். ஸோ கரெக்டாக அமைஞ்சது February 14. ஸோ இப்படி தான் இந்த படம் ஆச்சு. எதுவுமே என்னோடய பிளான் படி போல், எல்லாமே படம் வந்து பாசிட்டிவாக அதுவே எடுத்துக்கிச்சு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் படம் முடிச்சிட்டோம், நல்லா இருக்குது, யார்கிட்ட காமிக்கணும். ஸோ அப்படி அமைஞ்சவர் தான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி பிரதர். இது வரைக்கும் நான் முன்னாடி படங்கள் பண்ணக்கூட ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும், ஒரு ப்ரொடியூசர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். பட் சக்தி இஸ் லைக் மை பிரதர். ஸோ ரியலி ஹானர் டு ஒர்க் வித் ஹிம். ஸோ நான் சொன்னேன், நீங்கள் என்னோடய படம் எல்லாமே நான் டிஸ்ட்ரிபியூட்டர் காமிச்சிடுவேன், நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். ஏன்னா படம் பார்க்காம வந்து தப்பான படங்கள் பண்ணிட்டோன்னு யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. சக்தி பிரதர் பார்த்தாரு, சேம் டே அன்றைக்கே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, என்னை ஹக் பண்ணிட்டாரு. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் என்ன நல்ல கதையை சூஸ் பண்ணி எடுத்தாலும் பட் மேக் பண்ணி அந்த படம் அவுட்புட் வரும்போது வந்து அந்த அளவுக்கு நினச்ச மாதிரி வருமானு தெரியாது. பட் சம்திங் உங்களோட கெஸ்ஸிங்குக்கு மீறி, உங்களுடைய சூஸிங்குக்கு மீறி படம் நல்லா வருதுன்னா யூ ஹேவ் சம்திங் பிளஸ்ட் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஹாப்பி. ஸோ வெரி ஹாப்பி டு அசோசியேட் சக்தி பிரதர். இது திருப்பி அந்த படம் தான் டிமாண்ட் பண்ணிடுச்சு. நாங்கள் நிறைய படங்கள் எடுத்திருக்கோம், ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கோம். பட் இந்த படம் வந்து சக்தி பண்ணணும், ஒரு பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு ஜென்யூனான பர்சன் பண்ணணுன்றது திருப்பி அந்த ப்ராஜெக்ட் இட் செல்ஃப் இட் டுக். ஸோ எதுவுமே என்னோடய பிளான் இல்லை, அதுவும் அமைஞ்சு வந்தது தான். இதோட பெரிய சர்ப்ரைஸ், ஒரு இந்த சைஸ் படத்துக்கு ஒரு தெலுங்கு ரீமேக் ரைட்ஸ் ஈவன் பிஃபோர் த மூவி ரிலீஸ். நோபடி வில் டேக் அ ரிஸ்க். படம் ஓடட்டும், பார்க்கலாம், அதுக்கப்புறம் ரீமேக்.
So we got an offer from Telugu, one of the big banner. PVP is associating with this. I'm just announcing now. So நாங்கள் யாரையும் கூப்பிடல. அவர் ட்ரெய்லர் பார்த்துருக்காரு, டீசர் பார்த்துருக்காரு, பிளான் பண்ணிட்டுருந்தாங்க. வந்து படம் பார்க்கணும், எங்களுக்கு படம் காமிப்பீங்களாம் கேட்டாங்க. வாங்க, மோஸ்ட் வெல்கம் சொன்னோம். வந்தாங்க. PVP குரூப் சேர்மன் கேம், மிஸ்டர் பிரசாத், அண்ட் இஸ் டவுன் டு எர்த். இஸ் ஆல்சோ வாண்ட் டு டூ குட் கண்டென்டட் மூவிஸ். இஸ் ஆ த மூவி. வெளியே வந்துட்டு ஷேக் ஹேண்ட் பண்ணார். டீல். இந்த படம் மட்டும் இல்லை, உங்கள் பேனரில் வர எல்லா படத்துக்கும் we will associate with you. So that's a great honor. So what we have been doing for the past 7 years, பணம் சம்பாரிச்சோமா இல்லைன்றது பெரிய விஷயம் இல்லை, அது முக்கியம் இல்லை. பட் நம்ம நல்ல படம் எடுக்கிறோன்றதை the entire industry is watching. So that is what I feel as a great honor. So we sold Telugu remake rights to a big banner in Andhra. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது எப்படி போகும்னு யோசிச்சுட்டு பண்ணுற இண்டஸ்ட்ரி இது. ஸோ பெரிய படங்களே வந்து ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பேசவே ஆரம்பிப்பாங்க. பட் இந்த படம் அவர் தனியாக பார்த்துட்டு ஸோ மச் he got excited. ஸோ அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாருன்னா இட்ஸ் நாட் அ ரிஸ்க் அண்ட் he knows that it is an investment. ஸோ coming to our team, my team, I have to start with Abhi. So Abhi is co-producer with Ashok Shelvan for this movie. ஸோ என்னோட பார்ட் வந்துட்டு கண்டென்ட் சூஸ் பண்ணுறது, தென் ஃப்ரீஸ் பண்ணுறது, பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதோட முடிஞ்சிருச்சு. டே அண்ட் நைட் கோஆர்டினேட்டிங் வித் ஆல் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஷீ ஸ்பெண்ட் the 1 year full for this project. So awesome. Thank you so much, Abhi. And without you, this project is not been so possible. And Ashok Shelvan. So I should tell you, அசோக்கோட டேலண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் இண்டஸ்ட்ரி சரியாக யூஸ் பண்ணிக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு ஆர்டிஸ்டோட டேலண்ட் ஒரு சரியான ப்ராஜெக்டில் ஒரு சரியான டேரக்டர்கிட்ட வரும்போது, ஸோ வாட் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும். தெகிடிக்கு அப்புறமா பியூட்டிஃபுல்லான படம். ஸோ அசோக் ஷெல்வனுக்கு வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யூ வில் கோ டு கிரேட் ஹைட்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ வாண்ட் அசோக் டு பி இன் டாப். ஸோ பாட்டம் from my heart, I'm telling this. So Ashok will go to the big heights in Tamil industry. Not only Tamil, already he is doing a Telugu movie. So megapariya success varatonu solittu I wish God. Then Vani Bhojan. So Vani Bhojan is again, Vani Bhojan supposed to, அதுவும் திருப்பியும் ஒரு God's plan தான். வேற ஒரு படத்தில் தான் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறதா இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம். So we are very happy that we are launching Vani Bhojan for the first time in Tamil industry. அவங்களோட ஃபாலோயர்ஸ் தெரியும் உங்களுக்கு. சின்ன திரை டிவி பார்க்குற எல்லாருமே வாணி போஜனோட பிக் ஃபாலோயர்ஸ். அண்ட் வாணி போஜனுக்கு இப்போ ஒரு ஃபேன் கிளப் இருக்குது. அவங்க they went to temple and பூஜாலாம் பண்ண ஆரம்பிச்சு எங்களுக்கு ஒரு வீடியோ வந்தது. I was really shocked. So Vani Bhojan fans club is already waiting for this movie. And again Vani Bhojanku இது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். And I wish Vani Bhojan to be one of the big stars in the future for the Tamil industry. And Ritika Singh, needless to say, and she is, இப்போ எப்படி பேசுனாங்க பார்த்தீங்களா, அதே தான் அவங்களோட ரியல் கேரக்டரும். எமோஷ்னல், சப்போர்ட்டிங், டவுன் டு எர்த். கேரளா ஷூட் பண்ணும்போது நான் சொல்லி நான் திருப்பி 2 முறை சொல்லிட்டேன் முன்னாடியே, திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். கேரளா நாங்கள் போகும்போது அங்கே ஃபெசிலிட்டி கிடையாது. அந்த ஹைவேலே ஷூட் பண்ணிட்டு போகிறோம். நோ கேரவன், நத்திங். அண்ட் வித் எனி ஹெசிடேஷன், ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல், எந்த கண்டிஷனும் இல்லாமல், நைட் 11 o'clock 12 o'clock வரைக்கும் ஷீ யூஸ் டு ஷூட். பிகாஸ் வி ஜஸ்ட் ஷூட்டிங் ஃபார் 3 days. ஸோ 3 daysக்குள்ளே ஒரு பெரிய போர்ஷன் எடுத்து முடிக்கணும். ஸோ எந்த ஒரு கொஸ்டினும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் 24 hours மார்னிங் டு நைட். அண்ட் 3 o'clock வரைக்கும் ஷூட் பண்ணோம். மார்னிங் 6 o'clock 8 o'clock ஃப்ளைட். பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்ற டைம் இல்லை. வி ஹேட் அ ஸ்மால் பிரேக்ஃபாஸ்ட் ஆன் த வே. தூங்காமே வந்துட்டு வந்தாங்க. தென் ஷி வென்ட் டு மும்பை ஆர் வி ஆர் பேக் டு சென்னை. இந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். அண்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு பாருங்கள், நீங்கள் பாருங்கள், 2 weeks ஷி இஸ் ஸ்டேயிங் இன் சென்னை. அண்ட் it is not our movie, it is everyone's movie. So that is why there is involvement and dedication. So thank you so much, Ritika. And we want again to see you in Tamil movies, lot of movies. James Leon கூட நாங்கள் படம் எல்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங் பண்ண தான் போய் அப்ரோச் பண்ணோம் அவர்கிட்ட. ஸோ அதுவே வந்துட்டு அவர் யோசிச்சிருப்பார், வை ஷுட் ஐ டூ திஸ் மூவி, ஆரம்பத்துலேயே நீங்கள் கிட்ட வரலன்னு சொல்லிட்டு. பட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், இதை வந்து ஒரு பியூட்டிஃபுல் மூவி. ஆனால் மேக்கிங் வந்து ஒன்லி கேன் ரீச் 50%. த பேலன்ஸ் 50% படம் ஹிட் பண்ணுறதா இல்லை சரியாக தப்பாக போகிறதா இல்லை சரியாக வருமா எல்லாமே மியூசிக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இட்ஸ் லவ் ஸ்டோரி வித் எமோஷன்ஸ் கன்வே பண்ணுறதுக்கு என்ன பியூட்டிஃபுல்லான நீங்கள் படம் எடுத்தாலும் அந்த மியூசிக் சேரும்போது தான் அது ப்ராப்பராக ரீச் ஆகும். ஸோ எஸ் டன் அட் ஜஸ்டிஸ். எல்லா பாட்டுமே வந்து சூப்பர் மெலோடிஸ், அமேசிங். ஒரு படம் வந்து
நான் நிறைய படம் எடுத்திருக்கேன், எனக்கு பாட்டு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது என் படத்தில். அதுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க மாட்டோம், பிகாஸ் ஒன்லி கண்டென்ட் ஸ்டோரி போகிறதால சில படங்களுக்கு பாட்டே வச்சிருக்க மாட்டோம். பட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு 5 சாங் இருக்குது, சின்ன சின்ன சாங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நிறைய என் படத்துலேயே ரொம்ப சாங்ஸ் இருக்க படம் இதுதான். அது ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாட் ஓன்லி சாங்ஸ், ஆர்ஆரும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும், அந்த அளவுக்கு ஆர்ஆர் இருக்குது. ஸோ எமோஷனல் வராதவங்க கூட அழுதுருவீங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து விஷுவலைசேஷன் இருந்தாலும் மியூசிக் ரொம்ப பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் லியோன். இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பெரிய படங்கள் வரணும், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வர்றதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் நெக்ஸ்ட் திபு. ஸோ என் படத்தில் வந்து ஒரே டிஓபி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எல்லா படத்துலேயும் டிஓபி மாறிட்டே இருப்பாங்க. பிகாஸ் ஐ வில் நெவர் ஃபோர்ஸ் டேரக்டர் டு யூஸ் திஸ் டெக்னீஷியன், இவர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அவர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லவே மாட்டேன். எக்ஸப்ட் மை எடிட்டர். ஐ ஹேவ் டு தேங்க் சான் லோகேஷ் நோ, பிகாஸ் ராஜேஷன் அவர் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நான் சொன்ன ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீ யூ ஹேவ் டு யூஸ் மை எடிட்டர் சான் லோகேஷ். இல்லை சார் நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் உங்ககிட்ட, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் பூபதி தான் நான் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலி ஐ கிவ் ஃப்ரீடம் டு டைரக்டர்ஸ். சரி, இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட், ஐ ட்ரஸ்ட் யூ, ஸோ யூ ஒர்க் வித் பூபதி. ஏன்னா அது மிகப்பெரிய ரிஸ்க். அது ஒரு புது எடிட்டர் எப்படி பண்ணுவார், தப்பாக எடிட் பண்ணிங்கன்னா நல்ல படம் கூட ரீச் ஆகாது. எவ்வளோ நல்ல படங்கள் ஒரு சின்ன எடிட்டிங் மிஸ்டேக்கால் தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு. அது பெரிய ரிஸ்க் தான் எனக்கு. பட் அந்த ரிஸ்க் எடுத்ததுக்கு வந்து தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பூபதி ஹஸ் ப்ரூவ்ட். அண்ட் ஃபஸ்ட்டு படம் எல்லாருக்குமே வந்து ஒரு வெறி, ஜெயிச்சே ஆகணும், இது வந்து நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங் மட்டுமே 4 மாதம் பண்ணாங்க. ப்ரொடக்ஷனை விட அதிகமான டைம் எடிட்டிங் தான் எடுத்தாங்க. பட் டசன்ட் மேட்டர், ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் பூபதி ஃபார் யுவர் டெடிகேஷன் அண்ட் இன்வால்மெண்ட். அண்ட் தென் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் அண்ணா வந்து திருப்பியும் என்கிட்ட வந்து பேசுகிறாரு. சார், ராமலிங்கம் அண்ணாகிட்ட நான் பேசினேன், அவருக்கு ரொம்ப படம் பிடிச்சிருச்சு, நான் இந்த படம் பண்ணுறேன். அவரு காலா மாதிரி பெரிய படங்கள்லாம் பண்ணிவிட்டு நம்ம சின்ன படம் எடுத்துகிட்டு இருக்கோம், வேரியஸ் பிக் பட்ஜெட் படம், நம்ம படம் இல்லை, அவர் பணத்துக்காக இல்லை, இந்த கதைக்காக, இந்த கதையில் இருக்க உயிருக்காக, என்னோட நட்புக்காக நான் ரிக்வஸ்ட் பண்ண, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஸோ ஐ கிவ் ஆல் த டிசிஷன் டு டைரக்டர் அண்ட் அபி. ஸோ அவர் ரொம்ப ரொம்ப இன்வால்வ்மெண்ட், செட்டில் இருப்பார். நான் ஷூட்டிங் போகிறதே ரொம்ப ரேர், பட் நான் போகும்போதெல்லாம் செட்டில் இருப்பார். இருந்து பக்கத்தில் இருந்து அசிஸ்டன்ஸ் மட்டும் அனுப்பிச்சிட்டு நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லாமல் ரொம்ப டெடிக்கேட்டடாக இன்வால்வ்மெண்ட்டோடு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ராமலிங்கம் அண்ணா. ஸோ சாரா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூடியூப் சேனலில் அவர் பேசும்போதே வந்து ஐம் ஃபேன் ஆஃப் சாரா. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு லைஃப் கொடுத்துருக்கிறது சாராவோட கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி வெரி பிக். அந்த சாரா பண்ண வேண்டிய கேரக்டருக்கு ஆக்சுவலி சாரா பண்ணல, நாங்கள் ஆரம்பத்தில் டிசைட் பண்ணி செஞ்சு நான் ஒரு சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் டேரக்டர் சொல்கிறாரு, சாரி ப்ரொடியூசர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து வேறு ஆப்ஷன் இல்லாமல் அக்செப்ட் பண்ணார். அப்புறம் நான் உட்காந்து யோசித்தேன், இல்லை சரியாக வராது, வேண்டாம் இந்த சாய்ஸ், நீங்கள் சாராவை வச்சே பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் பிஃபோர் கோயிங், ஐ திங்க் யூ ரிமெம்பர் ரைட்? ஸோ எனக்குமே பட்டுது சாரா பண்ண. ஆனால் நான் எவ்வளோ விஷுவலைஸ் பண்ணணும் சாரா வந்து இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 100 டைம்ஸ். நீங்கள் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் சாராவை வந்து எல்லாருமே புகழ்ந்து எழுதுவீங்க. நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுருங்க. சக்தி வந்து படம் பார்த்து முடிச்சது சொன்னது அதுதான். சாரா வந்து இப்படி பண்ணியிருக்காருங்க, இவர்கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்குது, இன்னும் சரியாக யாரும் எந்த டேரக்டரும் யூஸ் பண்ணிக்கல, கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க சாராவை. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு, 3 ஃப்ரெண்ட்ஸ் கதை வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற கதை தான். 3 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஃப்ரம் த சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து அவங்க மேரேஜ் டேஸ் வரைக்கும், ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு இதுதான். அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அப்படி உயிர் கொடுத்துருக்காரு, 3rd ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ ரியலி லவ் யூ சாரா, யூ ஹவ் டன் அ எக்ஸலண்ட் ஒர்க். ஐ எம் நாட் பிகாஸ் டு ப்ரைஸ் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். நீங்கள் உண்மையாலுமே படத்துக்கு வந்து மிகப்பெரிய இது பண்ணியிருக்கீங்க. யூ வில் சி, நீங்கள் ஒன்றும் படம் பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு தெரியல, படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். யூ வில் ரியலைஸ் வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப். ஸோ வேறு யாராவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா சேத்து, ஐ ஷுட் டாக் அபவுட் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் மேனேஜர். அண்ட் அவருக்கு ஒரு ரோல் கொடுக்க முடியாது, பிகாஸ் அபி வந்து ஒரு ஃபஸ்ட் படம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வராங்க. தெரியும் நம்ம இண்டஸ்ட்ரி ஒரு முதல் படம் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உள்ளே வரவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அபிக்கு கூட இருந்து
கண்ட்ரோல் காஸ்ட் கண்ட்ரோலாக இருக்கட்டும் சரி, ஆர்டிஸ்ட் கோஆர்டினேஷன், ஷூட்டிங் ஸ்பாட் பர்மிஷன்ஸு எல்லாமே அவர் வந்து A to Z எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சேதுவண்ணா. அகெயின் நீங்களும் வந்து மிகப்பெரிய பில்லர் இந்த படத்துக்கு. நீங்கள் இல்லாமல் இந்த படம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்கவே முடியாது. நான் அப்பப்போ விசாரிப்பேன் பூர்ணேஷ் கூட. ஐ திங்க் பூர்ணேஷ் இஸ் நாட் ஹியர், இஸ் மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஐ ஹாவ் மை ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் ஐ ஹவ் மை ஓன் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். என்னோட மேனேஜர் 2-3 முறை நான் அனுப்பிச்சிருந்தேன். நான் போய் பாருங்கள் என்ன நடக்குது, நமக்கு தெரியாது, ஃபஸ்ட் படம் பண்ணுறாங்க, எதுவும் தப்பு நடக்கக்கூடாது, போய் பாருங்கள். எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பூர்ணேஷ் அண்ட் என்னோட மேனேஜரோட ஃபீட்பேக் வந்து, சார் எவ்ரிதிங் இஸ் கோயிங் பர்ஃபெக்ட், நீங்கள் எதுவுமே கால் பண்ண. அப்போ நான் 3rd டேலேருந்து நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போவேன், ஏன்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம மானிட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் 2 நாளில் வந்து சேது எங்களுக்கு கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் சேது. ஸோ ஜெனியூனாக எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, அண்டு நீங்கள் அதில் ஒருத்தர். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி வித் யூ. ஸோ எனக்கு லிரிக்ஸ் ரைட்டர் நான் இன்றைக்கி தான் மீட் பண்ணுறேன். நான் பார்த்தது கூட இல்லை. ஆனால் யார் எழுதுகிறாங்கன்னு நான் ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாட்டை எழுதுகிறவங்க. லவ் படத்துக்கு அவங்க எழுதினாங்கன்னா அதை விட பெருசாக எதுவுமே இருக்காது அப்படின்றது என்னோட பர்செப்ஷன். அவங்க எழுதுகிற பாட்டு எல்லாமே ரொம்ப ஹிட். 2 பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒருத்தவங்க வந்து நாங்கள் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ண முடியல, நம்பர் 1. இன்னொருத்தர் வந்து பாட்டு எழுதுகிற சுச்சுவேஷனில் இல்லை. ஸோ நான் ரொம்ப டிசப்பாயிண்டட். ஸோ இந்த படத்துக்கு பாட்டு தானே முக்கியம், லவ்வை பற்றி பேசுகிறோம், பாட்டு இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஜேம்ஸ் அண்ட் அபி செட், சார் டோன்ட் வரி, வி ஹாவ் எக்ஸலண்ட் பர்சன், நல்லா எழுதுவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தனோ அவங்க எழுதியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பாட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். கேன் ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ்? சாரி, பிகாஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். சேஷா, உங்களுக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரியில். பிகாஸ் ஒரு பாட்டும் ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங், பியூட்டிஃபுல் லிரிக்ஸ், வேர்ட்ஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ டைரக்டர் ஃபைனலி ஐ திங்க் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரில. பிகாஸ் நான் யூஸ்வலி யார்ட்டும் இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல, ஒன்லி ஒரு ஸ்மால் சர்க்கிள் தான். டைரக்டர் அபி, சேது, அதுக்கு மீறி. அதனால் வந்து யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஃபர்கிவ் மீ. ஸோ அஸ்வத் இஸ் வெரி நாட்டி. என்கிட்ட ஒர்க் பண்ண டைரக்டர்லேயே என்னை ரொம்ப பெயின்ஃபுல்லாக பண்ணது அஸ்வத் தான். வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் அஸ்வத் தான். இன்றைக்கி வரைக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு டென்ஷன் தான். பட் அதெல்லாம் மீறி ஐ வாஸ் ஃபைட்டிங் வித் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ். இந்த படம் ரீமேக் பண்ணிங்கன்னா அஸ்வத்தை வச்சு தான் பண்ணணும், வேறு யாரும் பண்ண. இந்த கண்டிஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா நான் சைன் பண்ணுறேன், இல்லைனா இல்லை. ஏன்னா அவனோட ட்ரீம் Day 1 என்கிட்ட சொன்னது, சார் இந்த படம் நான் தெலுங்கில் பண்ணணும், இந்த படம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா, அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா, நீங்கள் ஒரு வேளை ரைட்ஸ் விற்றீங்கன்னா நான் தான் பண்ணுவேன். அதை ஒரு கண்டிஷனாக போடல, ரிக்வஸ்ட்டாக சொன்னான். ஸோ ஃபஸ்ட் டே மீட் பண்ணது எனக்கு மைண்டில் இன்னும் இருந்தது. ஸோ படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ நான் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணணும், என்னை விட அதிகமாக கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த படம் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னை விட எவ்வளோ பெரிய ரிஸ்க் அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த ரிஸ்க் இல்லை நம்மளே சொன்னேன். ஸோ அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், இது இஸ் அ கண்டிஷன். அவங்க சைட் வி ஆல்சோ வாண்ட் த சேம். ஏன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் கன்சீவ் பண்ணியிருக்காரு, ஸ்டோரியை ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னொரு புது டேரக்டரை கொண்டு வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரதுக்கு விட வி ஆல்சோ ப்ரிஃபர் அஸ்வத் சொல்லிட்டு, அஸ்வத் யூ வில் பி டைரக்டிங் திஸ் மூவி. ஸோ ஐ ப்ராமிஸ்ட், ஐ ஹானர்ட் மை ப்ராமிஸ், கமிட்மெண்ட். ஓகே, நான் சொன்ன மாதிரி அஸ்வத்தோட பயங்கர ஒரு ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்ல முடியாது, அதுக்கு மேலே. ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷர், பிகாஸ் அவரோட வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரொம்ப லெத்தாஜிக், நாட்டி, ஈஸி கோயிங். பட் என்னோட ஒர்க் மெத்தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஐ எம் ஆர்கனைஸ்ட், ப்ராஜெக்ட் பிளானிங், ஸ்கெடியூல். ஒரு ஸ்கெடியூலும் ஒரு மீட்டிங்கில் பேசுவோம், ஸ்கெடியூல் ஹானர் பண்ணவே மாட்டார். எல்லாம் ஹானர் ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிற லேட்டு தான். பட் அதெல்லாம் மறந்துடுச்சு. ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் கெட்டிங் த பெஸ்ட் அவுட்புட் கையில் வரும்போது இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் மறந்துடும். ஸோ அதெல்லாம் மீறி வி லைக் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா
brothers ரிலேஷன்ஷிப் ஆகிடுச்சு. ஏன்னா பிகாஸ் ஆல் மை ப்ரீவியஸ் டைரக்டர்ஸ் ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ரிலேஷன்ஷிப். ஸோ வருவாங்க, ஜென்யூனாக இருப்பாங்க, படம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு தே வில் ட்ராவல் தி அதர் டைரக்ஷன் அண்ட் வி வில் கோ டு நெக்ஸ்ட் மூவி. பட் Ashwath, I told Ashwath I want to do another movie with you. So probably you are the first director working with me to do the second project in our banner. So we are busy with this year. We have 2 more projects releasing in 2020. 2021 after you finish Telugu remake, and you will do another project with us. So this is a commitment from my side. If you are free, I am always free. Okay. So thank you so much for the entire team. Beautiful movie. என்னோட படத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வந்தீங்கன்னா தெரியும், ஒரு எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் படம் எடுக்கிறேன். படம் பார்க்குற ஆடியன்ஸ் திருப்பி படத்தில் என்னோட டைலாக் இருக்கும். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்சிருக்கணும். ஸோ இது படத்தில் வர டைலாக். ஸோ இதுதான் என்னோட பாலிசி. வாட் எவர் ஐ டூ ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் லைக் திஸ் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. எவ்ரிபடி வில் லைக் திஸ். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கோ டு தியேட்டர்ஸ். See yourself. உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிற ஒரு விஷயம் தான் படமாக எடுத்திருக்கோம். I need support from all the press, and thank you very much. I took a long time, so hope you don't mind. Thank you very much, and thanks for your support. இதனைத் தொடர்ந்து ஒரு படம் அது ரிலீஸ்க்கு முன்னாடி அதுக்கு கலர் கொடுக்கறதே அந்த இசையமைப்பாளர் தான். நான் இன்னும் இந்த ப்ராஜெக்ட் YUJ ரீத்திகோலா ப்ளூஸை தான் டெய்லி கேட்டுட்ருக்கேன். ராம்காம்க்கு இசை எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ லியான் ஜேம்ஸ், a few words about the film please. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சூப்பர்பான ஒரு எனர்ஜெட்டிக் யங் ஃப்ரெஷ் லைக் மைண்டட் இண்டிவிஜுவல்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிக் தேங்க்ஸ் டு அபி, திலீப் பாபு சார் ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட் வித் திஸ் டீம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்வத் வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி ராம்காம் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து இது மியூசிக்கல் ஃபேண்டசி ராம்காம் அப்படின்னு நானே மாற்றிக்கிட்டேன். ஏன்னா வச்சு செஞ்சுட்டார். ஒரு 8 பாட்டு கேட்டார். பயந்து வேலை செஞ்சேன். ஏன்னா டைம் வேறு கம்மி. ஐயோ நம்மளால், ஏன்னா ராம்காம்னா மியூசிக் தான் ரொம்ப முக்கியம், அந்த இமோஷன்ஸ் கன்வே ஆகணும். ஸோ பயந்து மியூசிக் செஞ்சேன். பட் இட் வாஸ் அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. இட் கேம் அவுட், ஆல் த சாங்ஸ் கேம் அவுட் வெரி வெல். அண்ட் ஐ ஹாவ் டு டெல் திஸ் அபவுட் அஸ்வத். ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெச்சூர் ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்னு நான் சொல்லணும். அவர் ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ ரொம்ப மெச்சூராக இருக்கும். பர்ஃபெக்ட் ரைட்டிங், நாட் ஓவர் டூயிங் எனி சீன். அந்த மீட்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்லேயே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அவரோட லைஃப் ஸ்டோரியும் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து நரேட் பண்ணும்போது அவரோட லவ் கதைலாம் சொன்னார். அது மேபி அவர் மேடையில் வரும்போது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அது பயங்கரமாக இருக்கும். அது ஆக்சுவலாக அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் ஃபஸ்ட்டு பாட்டே போட்டேன், கதைப்போமா. அவரோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே உள் வாங்கிட்டு அது போட்டேன். ஸோ பட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு அஸ்வத் ஃபார் மேக்கிங் திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம். சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக தான் நான் வந்து என்னோட டெஸ்க்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வரும்போது நான் வந்து ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக தான் பார்ப்பேன். ரொம்ப நம்ம படம் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். ரியலி என்ன ரொம்ப இட் ரியலி அஃபெக்டட் மீ அ லாட் இன் அ வெரி, இட் மூவ் மீ அ லாட் ஆக்சுவலி. இமோஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் ஈவன் த பர்ஃபார்மன்ஸஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு அசோக், ஹேட்ஸ் ஆஃப் டு வாணி, ஹேட்ஸ் ஆஃப் டு ரித்திகா. பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ், மெச்சோர், பர்ஃபெக்ட், அண்ட் எவ்ரிதிங் வாஸ் ஜஸ்ட் ரைட். ஸோ ரொம்ப ரசித்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நானும் அஸ்வத்தும் மிக்சிங் கூட எதாவது ஆட் பண்ணுறது, எதாவது ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வி ரியலி என்ஜாய் த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் திஸ். ஸோ இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஸோ நீங்கள் எல்லாம் Feb 14 அன்றைக்கி பாருங்கள். பிக் தேங்க்ஸ் டு திஸ் பியூட்டிஃபுல் டீம் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். அண்ட் எல்லோரும் Feb 14 போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தியேட்டர்லேருந்து வெளில வரும்போது ஒரு ஸ்மைலோட வருவீங்க. இட்ஸ் அ வெரி ஃபீல் குட் ஃபிலிம் அண்ட் பர்ஃபெக்ட் டைம் ஆல்சோ Feb 14 அன்றைக்கி. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் என்ஜாய் த ஃபிலிம். தேங்க்யூ.